ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரங்க படாத சோதனைகள் இல்லை. அவ்வளவு சோதனைகளையும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது ரிஷபராசி. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு பெரிய விஷயம் என்னன்னா, பெரிய ஞானிகள் மாதிரி பேர் எடுப்பாங்க. இந்த சந்திர பகவான் வந்து ராசியில் உட்காந்துட்டார். அப்போ இவங்களுடைய நாலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பிறருக்கு உதவக்கூடிய அளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். தாய்ப்பாசத்துக்கு யார் உதாரணம்னா, ஒரு வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ரிஷபராசி பிள்ளைகளை தான் அந்த ஆண்டு சொல்லுவாங்க, அம்மானா எனக்கு உசுறு அப்படிம்பாங்க. எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு இந்த ஆண்டு இருக்கு. இது ஆண் மக்களுக்கு என்ன ஆகுது, நல்ல தன வரவை தரும், புகழ்பெற்ற மனிதர்களாக வாழ வைக்கும். அதே மாதிரி உடற்கட்டு, ஜிம்முக்கு போகிறது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு ஒரு ஈடுபாட்டை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றலை ஆண் மக்களுக்கு கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் மட்டும் நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்குண்டாங்க பாருங்க. அந்த மீனாட்சிக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கு இந்த ஆண்டு, பெண்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, சுக்கிர பகவான் வந்து மிக அனுகூலம் செய்ய போகிறார். இந்த ஆண்டு வந்து பெண்கள் எப்படி இருக்க போகிறாங்க, ரிஷபராசியை சேர்ந்த பெண்கள் அப்படின்னா, பிற மாநிலங்கள் பிற நாடுகளில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பெண்களுக்கு இந்த ஆண்டு இருக்க போகிறது. அப்போ விவாகரத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க. ஏனென்றால் திருமண வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்தால் இவங்க தைரியமாக முடிவெடுப்பாங்க, வெளியே வரக்கூடிய முடிவெடுப்பாங்க. லிவிங் டுகெதர் வாழக்கூடியவருடைய எண்ணிக்கை ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கூடும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சார், இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? முயற்சி திருவினையாகும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். விடாமுயற்சிமா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரங்க படாத சோதனைகள் இல்லை. அவ்வளவு சோதனைகளையும் ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது ரிஷபராசி. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு பெரிய விஷயம் என்னென்னா, பெரிய ஞானிகள் மாதிரி பேர் எடுப்பாங்க. இந்த சந்திர பகவான் வந்து ராசியில் உட்காந்துட்டார். அப்போ இவங்களுடைய நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பிறருக்கு உதவக்கூடிய அளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். அதே மாதிரி பயணங்கள் நிறைய இருக்கும் இந்த ஆண்டு. இவங்க முயற்சிக்கக்கூடிய காரியமெல்லாம் வெற்றி பெறப்போகிற அற்புதமான ஆண்டு. தாய்ப்பாசத்துக்கு யார் உதாரணம்னா, ஒரு வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ரிஷபராசி பிள்ளைகளை தான் அந்த ஆண்டு சொல்லுவாங்க, அம்மானா எனக்கு உசுறு அப்படிம்பாங்க. எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இவங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குது. கண்டிப்பாக சார். சார், இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் குடும்ப தலைவர்களாக இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? ஆண் மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து 7ஆம் இடத்திற்கு அதிபதி. அதே மாதிரி குரு பகவான் பார்க்கணும். ஒரு ஆணுடைய ஜாதகம் அப்படின்னு சொன்னாலே, ஒருத்தர் ஜாதகத்தை கொடுக்குறாங்க, எடுத்த உடனே நான் குரு எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். ஒரு ஆண் ஜாதகத்தை கொடுத்தா, ஏன்னா ஆணை பற்றி குரு பகவான் பேசுவார். அதே போல் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முதல்ல சுக்கிரனை தான் பார்ப்போம். அதை வச்சு அந்த பெண் எப்படி வாழ்க்கை இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஆண்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், செவ்வாய் வந்து 8ல் உட்கார்ந்துருக்கிறாரு, குரு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் போகிறார். இது ஆண் மக்களுக்கு என்ன ஆகுது, நல்ல தன வரவை தரும், புகழ்பெற்ற மனிதர்களாக வாழ வைக்கும். அதே மாதிரி உடற்கட்டு, ஜிம்முக்கு போகிறது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை இவங்களுக்கு ஒரு ஈடுபாட்டை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றலை ஆண் மக்களுக்கு கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் மட்டும் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும், வேறு வழி இல்லை. ஏன்னா ரிஷபராசி என்பதை பொதுவாக பெண் ராசி. அப்போ ரிஷபராசியில் பெண் ராசிக்கும் போது அந்த வீட்டில் மதுரை மீனாட்சி ஆட்சியான்னு சொல்கிற பாருங்க, அப்படி மீனாட்சி ஆட்சி தான் ரிஷபத்தில் நடக்கும். அப்போ சுக்கிரன் வலுத்த வீடு இது. அதனால ரிஷபராசி ஆண்கள் ஜெயிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மனைவியை அனுசரித்து போகிறவங்க தான் அங்கே ஜெயிக்க முடியும். இந்த ஆண்டு பாருங்கள், 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 8ல் உட்கார்ந்துருக்கிறார். அப்போது கொஞ்சம் வண்டி வாகனங்களில் வேகமாக போகாமல், நமக்கு பின்னால் குடும்பம் இருக்குது, பிள்ளை குட்டிங்க இருக்குது அப்படிங்கிற நினைப்போடைய வண்டி ஓட்டுறது இவங்களுக்கு நல்லது. ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய
முன்னேற்றத்தை இந்த ஆண்டு இவங்க காண்பாங்க. கண்டிப்பா சார். சார் சொக்கநாதர்களுக்கெல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த வருஷம் ரிஷப ராசியில் இருக்கிற அந்த மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கு? நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்குண்டாங்க வருங்க. அந்த மீனாட்சிக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கு இந்த ஆண்டு, பெண்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, சுக்கிர பகவான் வந்து மிக அனுகூலம் செய்ய போகிறார். இந்த ஆண்டு வந்து பெண்கள் எப்படி இருக்க போகிறாங்க, ரிஷபராசியை சேர்ந்த பெண்கள் அப்படின்னா, பிற மாநிலங்கள் பிற நாடுகளில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் பெண்களுக்கு இந்த ஆண்டு இருக்க போகிறது. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்க வந்து கணவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த ஆண்டு. எந்த தப்பையும் பொறுத்துக்கிட மாட்டாங்க. ஒரு தப்புன்னு வந்துருச்சுன்னா ரிஷபராசி ஆண்கள் என்ன பண்ணணும், அந்த பெண்கள்கிட்ட நான் சிக்கல் மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிற ஆண்கள் தப்பிச்சுக்கிடுவாங்க. ரிஷபராசி பெண்கள் நல்ல அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்தாம் பாருங்க. அதனால கணவன் மனைவி உறவில் அந்யோன்யத்தை காட்டக்கூடிய இந்த பெண்களே கணவர் தப்பு செய்தால் தூக்கி எறியவும் இந்த ஆண்டு தயங்க மாட்டாங்க. அப்போது விவாகரத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க. ஏனென்றால் திருமண வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்தால் இவங்க தைரியமாக முடிவெடுப்பாங்க, வெளியே வரக்கூடிய முடிவெடுப்பாங்க. லிவிங் டுகெதர் வாழக்கூடியவருடைய எண்ணிக்கை ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கூடும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இருக்குது. அதே நேரத்தில் பல துறைகளில் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆஃபீஸில் ப்ரமோஷனுக்கு இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரிஷபராசி பெண்களுக்கு நிறைய பேர் கழுத்து நகை, கை வளையல், பொன் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உண்டு. வைரம் வாங்கும்போது மட்டும் நிறைய பெண்களுக்கு இந்த ஆண்டு வைரம் வாங்கணும்னு ஆசை வரும். வைரம் வாங்கும்போது மட்டும் அந்த வைரம் தரமான வைரமா, இவங்க ராசிக்கு அது செட் ஆகுமா, ஜாதகப்படி நம்ம பொது பலன் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் பாருங்க, அந்த ஜாதகத்தில் வைரம் செட் ஆகுமான்னு பார்த்துக்கிட்டு தான் இவங்க வைரம் வாங்கணும். சரி, இப்போ ரிஷப ராசியில் இருக்கின்ற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கு? மாணவர்களை பொறுத்த வரைக்குமா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இந்த கேது பகவானுடைய அமைப்பு வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மாறும். டிசம்பர் மாதம் தான் கேது மாற போகிறாரு. அது வரைக்கும் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கிடணும். ரிஷபராசி பிள்ளைங்களை ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், இவர்கள் வந்து நண்பர்களால் தன்னுடைய மனசு மாறுபடுறது, கான்சன்ட்ரேஷன் குறையிறதெல்லாம் இந்த வருஷம் நடக்கும். அப்போ ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளையும் பேரண்ட்ஸ் கவனம் எடுக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிற பல ரிஷபராசி மாணவர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எடுத்து படிக்கிறது, இது நாள் வரைக்கும் நான் பிஜி இந்த கோர்ஸ் படிப்பேன்னு நினச்சவங்க இப்போ வேற ஒரு கோர்ஸ், வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கிறது, அந்த யோகமெல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. நிறைய ரிஷபராசி மாணவர்கள் ஆன்லைன் கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க, அது அவர்களுக்கு முன்னேற்றம் தரும். கண்டிப்பாக சார். சார், இப்போ இந்த வருஷம்னு எடுத்துக்கிட்டோன்னா ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் சார்ந்த காசு பணம் புலங்கள் இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? காசு பணம் விஷயத்தில் அந்த குருவுடைய அருள் இருக்குது. குரு அருளின்றி திரு அருள் இல்லை. அதனால அந்த குருவுடைய அருள் கிடைச்சிருச்சு. அப்போ 3ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு சொன்ன உடனேயே இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா நிறைய சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு எழுத்தின் மூலம் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போடுறது, சமூக வலைத்தளத்தை அதிகம் இவங்க பயன்படுத்துவாங்க. சமூக வலைத்தளத்தின் மூலம் சம்பாதிக்கிறவர்களாக நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்க இந்த ஆண்டு இருப்பாங்க. அதே போல் நிறைய செல்வ வளம் பெருகும். இவங்களுக்கு பணபரஸ்தானங்கள் இருக்குது பாருங்கள், அந்த பணபரஸ்தானங்கள் ஒன்றில் குரு உட்காந்துட்டார். அப்போ நல்ல வருமானம் இவர்களுக்கு வந்து சேரும். 8வது வீட்டில் பணபரஸ்தானத்தில் இவங்களுக்கு வந்து 4 கிரகங்கள் சேர்ந்திருக்கு, மிகப்பெரிய அளவிற்கு வருமானம் கொடுக்கும். சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வருமானம் வரும். இவங்க லைஃப் பார்ட்னருக்கும் நல்ல வருமானம் வரும். சொத்துக்களின் மூலமான வருமானம் வரும். அலுவலகத்தில் உயர் பதவிகள் தேடி வந்து அதனால் கிடைக்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நல்லா இருக்கும். பாஸுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. அதனால இவங்க மேலே ஒரு கன்சிடரேஷன் கூட கொஞ்சம் கிடைக்கிறது, இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார், இப்போ ரிஷப ராசியில் இருக்கின்ற கலைத்துறை சார்ந்திருப்பாங்களே சார், அவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? கலைத்துறையை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்குமா, நீங்கள் வந்து எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் அவங்களும் கலைத்துறை தானே. அப்போது ஆயக்கலைகள் 64ங்கிறோம். அப்போ இந்த எழுத்தாளர்கள், பேச்சாளர்களுக்கு இந்த ஆண்டு அவார்டு கிடைக்கும். அதே மாதிரி கலைஞர்கள், ஒப்பனை கலைஞர்கள், அதே போல் இன்னும் கலையில் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடு செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு எல்லாமே நல்ல ரெகக்னேஷன் இந்த ஆண்டு கிடைக்க போகுது, அதில் சந்தேகம் இல்லை. திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்குரிய சான்ஸை இன்னொருத்தர் தட்டி பறித்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த ஆண்டு இருக்குது. அப்போ ரிஷபராசிக்காரர்கள், கலைஞர்கள் 2வது தங்களுடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கிறாங்க.
சார், இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த 2026ல் இந்தந்த தொழில் சார்ந்து இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், இந்தந்த தொழிலில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அது என்ன மாதிரியான தொழில்கள்? ரிஷபராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது நெருப்பு, மின்சாரம். இந்த விஷயங்கள் இந்த ஆண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மின்சார விஷயங்கள், நெருப்பு விஷயங்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்கக்கூடாது. வீட்டில் கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கும் போது கூட இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து கூட வச்சுக்கணும். இருப்பாங்க புத்திசாலிங்க, அப்படி இருப்பாங்க. இந்த ஆண்டு வந்து இவர்களுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஃபினான்ஷியல் செக்டாரில் நல்ல வருமானம் வரும். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வருமானம் வரும். நிறைய பேர் வந்து கடினமான உழைப்பை மேற்கொள்ளக்கூடியவர்கள், வண்டி ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆட்டோ ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து வருமானம் பெருகும். சமையல் தொழிலாளர்கள், அவங்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். அந்த மாதிரி வந்து இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறவங்களுக்கு வருமானம் பெறும். சார், இந்த 2026ஆம் ஆண்டு அதிர்ஷ்ட மழை பொழியறதுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் மேம்படுறதுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன வழிபாடு சார்? ரிஷபராசிக்காரங்களுக்கு பணபரஸ்தானம் வலுத்திருக்கிறதுனாலே இந்த ஆண்டு நல்ல பணவரவு உண்டுன்னு சொல்கிறோம். அப்போ அதிர்ஷ்ட தேவதை இவங்கள்ட்ட குடியிருக்க போகுது, நல்ல வருமானம் வரப்போகுது. அப்போ இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குபேர லக்ஷ்மி வழிபாடு செய்யணும். லக்ஷ்மி குபேரராக வழிபாடு செய்யணும். எப்போ கும்பிடலாம் அப்படின்னா, வியாழக்கிழமை சாயந்தரம் அவங்கவுங்க வீட்டிலேயே லக்ஷ்மி குபேரர் பூஜை அப்படின்னு செய்யணும். அதை ரகசிய வழிபாடாக செய்யணும். சரிங்களா? அது போக வசம்பு இருக்குது பார்த்தீங்களா, பேர் சொல்லாத மருந்துமாங்க ஊர் பக்கம், அதை ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து வெள்ளிக்கிழமைகளில் தீபதூபம் காட்டி வந்தாலும் பணமழை பொழியும், அதிர்ஷ்ட மழை பொழியும், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நிச்சயமா சார். சார், 2026 பலன்கள் அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம் சார்? இந்த ஆண்டுமா இவங்களுக்கு பணபரஸ்தானங்கள் சிறந்திருக்கு, செல்வ மழை பொழிய போதுங்கிறோம். ஆக 85% மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கலாம். நிச்சயமா சார். சார், 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். ரொம்ப நன்றிமா. அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.